பொள்ளாச்சிட்டு திருச்செந்தூர் போன வீடியோவில் நம்மளால் பாதி தான் பார்க்க முடிஞ்சது. மீதியை இங்கே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்செந்தூர் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த உப்பு விவசாயம் தான் இங்கே சூப்பராக இருந்தது. என்னடா இதில் என்னடா சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே இதை பார்த்ததே இல்லை. இங்கே தென்னம்புள்ள நெல் விவசாயம் பண்ணுற மாதிரி உப்பையும் கூட விவசாயம் பண்ணி இப்படி தான் நம்ம வீட்டுக்கு வரும்போது வருது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே போகிற வழியில் போலின்னு ஒரு அண்ணன் விற்றுட்டு வந்தார். போலின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊரில் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம், அதைத்தான் விற்றுட்டு வந்தாங்க. சரி என்னென்ன எவ்வளோன்னு கேட்டதுக்கு 30 ரூபாய்னாங்க. சரி கொடுங்கண்ணேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கி அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவல் இருந்தது. நான் செஞ்சதை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னு நீங்கள் மைண்ட் வைஸில் தெரியுது. ஓகே, நான் செஞ்சது விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உண்மையாகவே சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி நீங்களும் இப்போ ட்ரெயின் ட்ராவலில் சாப்பிட்டுக்கிட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே போகிற வழியிலேயே திருப்பரங்குன்றம் மலை அந்த இதுவுமே நாங்கள் போகிற வழியில் தான் இருக்குது. நாங்கள் போகிற வழியிலேயே பழனி, திருப்பரங்குன்றம், அது போகிற திருச்செந்தூர், இந்த 3 பட கோயிலும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அந்த மலையே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் கூட சொன்னேன், இது சப்போஸ் இங்கே கோயில் மட்டும் இல்லைன்னா இந்த மலையெல்லாம் உடச்சி தூளாக்கியிருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், நாங்களாம் வீக் டேஸில் வரோம், என்ன கூட்டமாக இருக்குதுன்னு. இதே வீக்கெண்டில் வந்திருந்தால் நாங்களாம் முடிஞ்சோம். அதுக்கப்புறம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க, சரியான பசி. உடனே போனது திருச்செந்தூர் இறங்குந்து போனது என்னென்னா கோயிலுக்கு போகிறத விட்டு போட்டு ஹோட்டலுக்கு தான் போனோம். அங்கேயும் போய் நல்லா சாப்பாடு ஒரு 70 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டோம், நல்லா ஒர்த்துது. அப்படியே நம்ம போனோம்னா கோயில் என்ட்ரன்ஸு, இங்கிருந்தே 1 கிலோமீட்டர் நடக்கணும் போல். ஃபைனலாக ஒரு 8 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து கோயில் வந்துட்டோம். நாங்கள் வந்த நேரம்னு பார்த்து கோயில் கட்டட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது போல். ஃபுல்லாக குச்சிகளாக வச்சு நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் நடக்கும் போல். என்னதான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் அப்படியே அந்த கடலை பார்க்கறக்கு அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் கடலை பார்க்க போகிறேன். சின்ன வயசில் நான் கடலை பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறேன். அது நெருங்க எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். உண்மையாக சொல்கிறேங்க, 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதில் மதுரை வரைக்கும் நின்றுட்டு வந்தோம். சில நேரங்களில் கீழே கூட உட்காந்துட்டு வந்தோம். ஆனால் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இங்கே வந்து இந்த கடலை பார்க்கும்போது அந்த அத்தனை கஷ்டமும் வந்து சும்மா சுக்குநூறான மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த போய் கடலை பார்க்கும்போது. எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட சமுத்திரம் அப்படிங்கிறத விட மைண்டில் தோணுது ஒன்று. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நேச்சரான ஒரு அழகான ஒரு பூமியை பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குதுங்க. கடல் 5 கோயிலுமே மலையில் இருக்குது, ஆனால் இந்த ஒரு கோயில் தான் கடல் இருக்குது. நாங்கள் வந்து வீக்கெண்டில் கூட இல்லை, எப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை. ஆனால் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஜஸ்ட் வெரி ஸ்பெஷல். என்னது குளிச்சுட்டு வரதா நானா? இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தரிசனத்துக்கு போனோம். கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லை, அதனால வந்து என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்து அங்கே இருந்த கோயில்களில் சில ஏரியாஸ் மட்டும் நான் வந்து வீடியோஸ் எடுத்தேன். அதை பார்க்கும்போது சும்மா பிரம்மாண்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு தூண்களும் அவ்வளோ சிற்பக்கலையில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எல்லாத்தையுமே பார்த்து செதுக்கியிருந்தாங்க திருச்செந்தூர் கோயிலில். நீங்களும் போனீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், ரொம்ப வந்து ரசிப்பீங்க அங்கே இருக்கிற விஷயத்தையெல்லாம். இங்கே இருந்த வீடியோவில் பார்க்குறத விட அங்கே போய் நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்ப கடலில் குளிக்கலான்னு வந்துட்டேன். நான் கடலில் குளிச்சுக்க வீடியோவில் போஸ்ட் பண்ணல, ஆனால் அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. அது வீடியோவும் எடுத்து தரக்கு ஆள் இல்லை. மிச்சம் இருக்கிற வீடியோவை அடுத்த பாட்டில் பார்க்கலாம், நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.